ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 28 அடிக்கு 50 அடி கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட ஸ்லாபில் கண்டக்ட் பைப் போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்க, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏரியா வந்து பேசேஜ், அடுத்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவே கார் போர்ட்டிகோ, அடுத்தது ஹாலு, பெட்ரூமு, டாய்லெட்டு ப்ளஸ் இந்த சைடில் வந்து டைனிங் ஹாலு ப்ளஸ் இன்னொரு பெட்ரூமு, காமன் டாய்லெட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனு, அடுத்தது வாஷிங் ஏரியா. இந்த மாதிரி தான் வீட்டோட பிளான் இருக்குது. இப்போ இதில் எலக்ட்ரிக்கல் லைன் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலிவேஷன்லேருந்து வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மீட்ரு போர்டு வரப்போகுது. சரிங்களா, மீட்ரு போர்ட்லேருந்து ஒரு லைனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து அங்கே வந்து டிபி பாக்ஸ் வரும், லைட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. டிபி போர்டு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து லைன் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு போகும். இப்போ ஹாலுக்கு ஒரு லைனு ப்ளஸ் பெட்ரூமுக்கு ஒரு லைனு, டைனிங் ஹாலுக்கு ஒரு லைனு, அடுத்தது கிச்சனுக்கு ஒரு லைனு, பேக் சைடுக்கு ஒரு லைன். இதிலிருந்து செப்பரேட்டாக பிரேக்கர் கண்ட்ரோல் வச்சுட்டு லைனை கொண்டு போவாங்க. இங்கேருந்து லைன் வருது நம்மளுக்கு. இந்த ஃபேன் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபேன் பாக்ஸு. அங்கே டிபி போர்ட்லேருந்து இதுக்கு லைன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதிலேருந்து லைன் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது எலிவேஷன் டிசைனுக்காக 3 ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலிவேஷன் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக. ஸோ போர்ட்டிகோ ஏரியா சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் ஃபேன் தேவையில்லாம் இருந்தாலும் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து சைட்லேயும் பைப் லைன் இறக்கியிருக்காங்க. அடுத்தது அந்த சைடில் கார்னர் லைட்டுக்காக அங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜங்ஷன், ப்ளஸ் இந்த கார்னருக்கு இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்டரில் லைன் கீழே இறக்கியிருக்காங்க. இதிலிருந்து லைன் கண்டினியூ ஆகி நம்மளுக்கு வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன பேசேஜ் இருக்குது. அந்த பேசேஜுக்கு ஒரு சின்ன ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன ஃபேன் மாட்டுறது மாதிரி. அடுத்தது சீலிங்லேயே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கண்ட்ரோல் வரதுக்காக கீழே பைப் லைன் இறக்கி விட்டுருக்காங்க, சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்காக. என்ட்ரன்ஸில் இன்னொரு ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் பைப் லைன் போகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலிவேஷன் டிசைனுக்காக லாஃப்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 இன்ச் பைப்பு, இதுவுமே 1 இன்ச் பைப் தான். இது வந்து 3/4 இன்ச் பைப்பு. இது வந்து திக்னஸ் கம்மி, இது வந்து பெருசு 1 இன்ச் பைப்பு. அடுத்தது போர்ட்டிகோ ஏரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹாலுக்கு வரலாம். இங்கே வந்து மெயின் லைனு அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னர் லைட்டு பார்த்திங்கன்னா 1 அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. மிடில் கார்னர் சென்ட்ரு பண்ணி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கார்னரு, ப்ளஸ் இந்த சென்டரை டிவைட் பண்ணி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்லாம் வந்து நம்ம வந்து கலர் லைட்டு அந்த மாதிரி இதுக்கு பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்டரை டிவைட் பண்ணி ஹாலை அங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு, அடுத்தது இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு.
ஸோ செவுத்தில் வந்து பைப் லைனை இறக்கி விட்ருக்காங்க சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்காக. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே கீழே இறக்கி விட்ருக்காங்க. சென்டரில் இருந்தும் அந்த கார்னருக்கே இறக்கி விட்ருக்காங்க. அடுத்தது இந்த வாலுக்கும் சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்காக இறக்கி விட்ருக்காங்க பைப்பை. ஸோ ஃபேனை வந்து எப்பொழுதுமே சென்டராக டிவைட் பண்ணி வைக்கணும். இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து சைடில் கட் பண்ணிவிட்டு 3/4 இன்ச் பைப் அங்கே கொண்டு போயிருக்காங்க கார்னர் லைட்டுக்கு. ஸோ இது வந்து அங்கே வந்து டிபி போர்ட்லேருந்து இந்த லைன் வர்றது. இந்த லைன்லேயே கிச்சனுக்கு மெயின் லைன் போயிடும் சப்ளை. ப்ளஸ் அங்கேருந்து லைன் கொண்டாந்து கீழே சவுத்தில் கட் பண்ணி இறக்கியிருக்காங்க பெண்டு போட்டு. ஃபேன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஏரியா விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு 1.5 அடி 2 அடி வந்து லாஃப்ட்டு போட்டிருப்பாங்க கிச்சனில். ஸோ அதனால் வந்து ஃபேனை வந்து அந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஏரியாவில் டிவைட் பண்ணி சென்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேயும் செவுத்தில் கட் பண்ணி இறக்கியிருக்காங்க சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்கு. ப்ளஸ் இந்த ஒரு 3/4 இன்ச் லைன் இதுக்கு அங்கே வாலுக்கு போகுது. அங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு அந்த மாதிரி இதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுறது மாதிரி. ஸோ இங்கேருந்து அந்த காமன் பாத்ரூம் அந்த ஏரியாவுக்கு ஒரு லைன் கொண்டு போயிருக்காங்க. 2 ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் லைட்டிங்க்கு. அந்த கார்னர் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 3/4 இன்ச் பைப் பார்த்திங்கன்னா பேசேஜ் வாஷிங் ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு போயிருக்கு. இங்கே வந்து ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கே ஒரு லைட்டிங் பாயிண்ட்டு அங்கேருந்து 4 சைடும் இறக்கியிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏரியாவுக்கு கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு லைன் இறக்கி அங்கே போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது இன்னும் பெட்ரூம் பார்க்கல. பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹாலுக்கு ஒரு ஃபேனு ப்ளஸ் லைனு கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ டைனிங் ஹாலுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு மெயின் லைன் வருது. இதிலிருந்து கரண்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ அங்கே ஒரு காமன் அட்டாச் பாத்ரூம். இது ஒரு பெட்ரூமு. பெட்ரூமுக்கு டிபி போர்ட்லேருந்து ஒரு லைன் போகுது. ஃபேன் பாக்ஸ் ப்ளஸ் 3 சைடுமே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வரும், ஒரு சைடு ஏசி பாயிண்ட் வரும், ஒரு சைடு சுவிட்ச் கண்ட்ரோல் வரும். ஸோ அதனால் 3 லைன் இறக்கியிருக்காங்க பைப் லைனு. ஸோ இங்கேருந்து டிபி இங்கே ஒரு லைன் வருது. இதே லைன்லேயே அடுத்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு லைன் வாங்கியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபேன் பாக்ஸு உங்களுக்கு 2 சைடு வந்து லைன் இறக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிபி போர்டுக்கிட்ட உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அங்கே வந்து லைன் ஏற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.